அண்ணன் தம்பிப்பா. இந்த பேரண்ட்ஸுங்களா இந்த அப்படியே மாற்றி மாற்றி இப்போ பண்ணுறது ரொம்ப அட்டூழியமாக இருக்குது இல்லையா? அண்ணன் வந்து தம்பிக்கிட்ட போக சொல்கிறான், தம்பி வந்து அண்ணன்கிட்ட போக சொல்கிறான். இதில் 2 பேர் பெற்றவங்க இருந்தால் ஒவ்வொருத்தர் இந்த அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து 6 மாதம், தம்பி வந்து 6 மாதம். தம்பி பொண்டாட்டி 6 மாதம் முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன சொல்லிட்டிங்களா உங்கள் அண்ணன்ட்ட, என்ன சொல்லிட்டிங்களா உங்கள் அண்ணன்ட்ட அப்படின்ட்டு. அவனா இருமா சொல்கிறான்னு கரெக்டாக மறுநாள் முடியுதுன்னா இன்றைக்கி எஸ்எம்எஸ் அனுப்புகிறான், மெசேஜ், அம்மா வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு. இவன் சென்னையில் இருக்கான், அண்ணங்காரன் டெல்லியில் இருக்கான். இந்த மாதிரி அது பாருங்க, இவன் அனுப்புறதுக்குள்ளே அவன் மெசேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி என்னை டெப்டேஷனுக்கு ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாங்க, நீ இன்னொரு 6 மாதம் பார்த்துக்கோ, நான் 1 வருஷமாக பார்த்துக்கிறேன். இப்படி இவனுக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே இவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா, இவங்க வீட்டில் ஒரு அங்கிள் இருக்கார் பொதுவாக, அவரை கூப்பிடுவாங்க. இவன் ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்றான், அவரும் வரார். வந்தால் கதையை கேட்குறாரு. ஓஹோ இதானப்பா பிரச்சனை, ஓகேப்பா. அவர் ஒரு கணக்கு போட்டார். அது நிஜமா பொய்யான்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ கவலைப்படாத, அதுக்கு ஒரு வழி வந்துருச்சு அப்படின்னுட்டாரு. இவன் என்னம்மாம்மா என்னாச்சு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா கேஸ் ஒன்று கோர்ட்டில் இருந்தது, அது வந்து ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டு இருந்தது. நேற்று தான் அது தீர்ப்பாச்சு. அண்ணா நகரில் மெயின் ஏரியாவில் ஒரு வீடுப்பா உங்கள் அப்பாவுது, அது அவர் பக்கம் தீர்ப்பாயிடுச்சுப்பா. அதனோட மதிப்பு 10 கோடி. அதனால் அதை உங்கள் அம்மா விற்றுட்டு அடுத்தது யாருக்கு வரும்? உங்கள் அம்மாவுக்கு தான். அதனால் அதை உங்கள் அம்மா விற்றுட்டு பணத்தை பேங்க்கில் போட்டாங்கன்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டு அவங்க காலம் போயிடும்ப்பா, பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே தம்பிக்காரன் எஸ்எம்எஸ் அடிக்கிறான் அண்ணனுக்கு, அண்ணா நான் இனிமே அம்மாவை கஷ்டப்பட வைக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்பின்னு இருக்கான். அதுக்குள்ளே அவன் எஸ்எம்எஸ் வந்துடுச்சு, டேய் என்னோட டெப்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சுடா, நான் ஃப்ரான்ஸ் போகிறது கேன்சல் ஆகிடுச்சு, அதனால அம்மாவை நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவன் அனுப்புகிறான். பார்த்தீங்களா இவனுங்கள, காசு வந்துச்சுன்ன உடனே